பிக் பாஸ்ல இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது பார்வதி தான். இவங்க மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து பிக் பாஸ்ல பல சேட்டைகளை எல்லாம் செஞ்சு அதுக்கு பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இவங்கள பற்றி சொல்லலாம். ஆனால் ஒன்றுங்க, என்னதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்காத சில விஷயங்களை இவங்க செஞ்சாலும் தன்னோட வேலையில் கரெக்டாக இருக்கிறாங்க. தனக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு கூட சரியாக செஞ்சு முடிப்பாங்க. அதனால தான் என்னவோ இன்னமும் இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறாங்க. இவங்களும் கமருதீனும் காதலிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வெளியே போனதும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் அளவுக்கு பேசினதை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ரீசெண்டா பார்வதியோட அம்மா கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்போ எல்லோரோட எதிர்பார்ப்பும் என்னன்னா, பார்வதியோட அம்மா கண்டிப்பா கமருதீனை திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா உள்ள நடந்ததோ வேற. பார்வதிக்கு அட்வைஸ் சொன்னது மட்டுமல்லாம கமருதீனுக்கும் சேர்த்தே அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க பார்வதியோட அம்மா. அதே போல கமருதீனோட அக்காவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கமருதீனுக்கு அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க. கமருதீனும் பார்வதியும் செஞ்ச வேலைக்கு நிறைய திட்டு வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்த எல்லாத்துக்கும் அன்னைக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. நிலைமை இப்படி இருக்க இப்போ பிக் பாஸ்ல ரீசெண்டா நடந்த டாஸ்க்ல அடிதடி எல்லாம் நடந்திருக்கு. அதாவது ரீசெண்டா பிக் பாஸ்ல டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற டாஸ்க் தான் நடந்தப்பட்டிருக்கு. இந்த டாஸ்கின் போது பார்வதி கமருதீனை தொட்டு பேச, இதனால கடுப்பான கமருதீன் நீ எப்படி என்ன தொட்டு பேசலான்னு சொல்றாரு. அதுக்கு பார்வதி நீ என்ன தொடவே இல்லையான்னு பதில் சொல்றாங்க. இதனால ரொம்பவே ஆத்திரமான கமருதீன் அங்க இருந்த டப்பா அப்புறம் சேர் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிடுறாரு. இதை பார்த்த பலரும் இங்க நடக்கிறது டாஸ்கா இல்ல நிஜமாவே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களான்னு ஒரு நிமிஷம் குழம்பியே போயிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஆரம்பத்துல காதல் புறாவா வலம் வந்த பார்வதியும் கமருதீனும் இப்போ மோதல் புறா போல பல விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி சக போட்டியாளர்கள் எல்லாரும் கார்டன் ஏரியால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி கமருதீன் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுல நான் பேட் டச் பண்ணதா பார்வதி சொல்லிட்டு அப்புறம் மன்னிப்பும் கேட்கிறாங்க. இப்படி மாறி மாறி செஞ்சா எனக்கு எப்படி இருக்கும்? என்னோட மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை கேமரா இருக்கக்கூடிய இடத்துல நான் பேட் டச் பண்ணணும்னு பார்வதி சொல்லி அழ ஆரம்பிச்சா நீங்க எல்லாரும் நம்பிடுவீங்களான்னு கத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் பார்வதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கமருதீன் என்கிட்ட மோசமா நடந்துக்கல, என்ன பேட் டச் கூட பண்ணல, எனக்கும் அவருக்கும் நடக்கிறது எல்லாமே எங்களோட சம்மதத்தோடு தான் நடந்துச்சு. நான் செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா இந்த விஷயம் தொடர்பா நான் திவாகர் கிட்ட பேசினதுதான் அங்க இருக்கக்கூடிய சக போட்டியாளர்கள் முன்னாடி பேசியிருந்தாங்க. இது தொடர்பான வீடியோ கூட இணையத்துல பரவி வேகமா வைரல் ஆகிட்டு வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அதாவது ஹே பாரு, நம்ம இவ்வளவு நாள் காதல் புறாவா இருந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறோம். ஸோ அடுத்து மோதல் புறா மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி டைட்டில் வின்னர் வரைக்கும் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணி இவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.